ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த பதிவு மேஷலக்ன நண்பர்களுக்கு தேதி 8ஆம் தேதி, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8லிருந்து 10 நாட்களுக்கு, அதாவது நமக்கு 18ஆம் தேதி வரைக்கும் வரும். இந்த 8ஆம் தேதி முதல் நாள் செவ்வாய்க்கிழமையாக வருது. அன்னைக்கு நட்சத்திரம் மக நட்சத்திரம். காலையில் 7:54க்கு தொடங்குது. அதனால் கேதுவை போல் பலன் தரக்கூடிய அமைப்பு. இந்த நாளில் நமக்கு எப்படி இருக்கும்? மேஷ லக்னத்திற்கு அடிப்படையில் வேலை நல்லாயிருக்கும். வேலை சார்ந்த ஒரு அலைச்சல் இருக்கும். பிரயாணங்கள் சார்ந்த கூட நமக்கு வேலை அமையும். வெளிநாட்டு வேலையிலையும் சிறப்பு இருக்கும். சில பேருக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பக்கம் கடன் நெருக்கடி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்னொரு பக்கம் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அகம் சார்ந்து எடுக்க போனால் ஹெல்த் ரீதியாக சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். கடன் நோய் பகை அப்படிங்கிறது வழக்கும் எடுத்துக்கலாம். இந்த வழக்கு சார்ந்தும் இன்றைக்கி வேலை செய்யும். பட் கேது நமக்கு பாசிட்டிவாக இருக்கார். அதனால் பண வரவுக்கும் தொழிலுக்கும் பாதிக்காமல் நல்லபடியாக கொண்டு போய்க்கலாம். அடுத்தது ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:56க்கு தான் மகம் முடிஞ்சு பூர நட்சத்திரம் தொடங்குது. இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு மீனத்தில் இருக்கார். குருவை போல் செயல்படுகிறார். நல்ல அமைப்பில் இருக்கார். குருவை போலையும் செவ்வாய் போலையும் செயல்படுகிறார். அப்போ நமக்கு ஒரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, கடின உழைப்பை கொடுக்கும். கடின உழைப்பை கொடுத்து அதன் மூலம் நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ அந்த குரு நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனாலையும் அந்த பண வரவுக்கும் நம்மளுடைய புதிய முயற்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சியில் இருந்தால் பார்த்திங்கன்னா புது புது உத்திகளை கையாளுவாங்க. அதில் இன்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு டிடெக்டிவ் சம்மந்தப்பட்டது பணியில் இருக்கிறவங்களுக்கும், இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா தப்பு கண்டுபிடிக்கிற பணியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த மாதிரி அதிகாரத்தில் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். சிறப்பாக இருக்கும். மூலதனம் போட்டதில் வர்றதோ அல்லது ஏற்கனவே நமக்கு யார்கிட்டயோ கொடுத்த பணம் திடீர்னு நமக்கு கைக்கு கிடைக்கிறதோ இன்றைக்கி பாசிட்டிவாக நடக்கும். நல்லாயிருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு பூர நட்சத்திரத்தினுடைய முடிவு 12:24க்கு முடியுது நண்பகல். அதுக்கு மேலே உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது. 2ஆம் பாதம் நைட்டு 7 மணிக்கு தான் கன்னி ராசியில் போகிறாரு. ஸோ இந்த 12 மணிக்கு மேலே நமக்கு சூரியனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அவரும் நல்ல சம்பாதிக்கிறதுக்கும், மூலதனம் சார்ந்த விஷயத்துக்கும், உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கும், பிரயாணம் சார்ந்த விஷயத்துக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறார். அதனால் பணம் வரவு, செல்வாக்கு, உழைப்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 2-3 நாளுமே பார்த்திங்கன்னா உறவுகளில் மெத்தனமாக தான் போகணும். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. உறவுகள் வேலை பிஸி அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உறவுகள் சார்ந்து நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறோம், நம்ம கூட பழகிறவங்களுடைய ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோன்னா அது இப்போ கிடைக்காது. இப்போ கணவன் மனைவி உறவுலையும் மந்தமாக தான் இருக்கும். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அஸ்த நட்சத்திரம் மதியம்தான் தொடங்குது. 3:09 அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். இன்றைய நாள் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது. இப்போ சில பேர் பயிர் தொழிலில் இருப்பாங்க, விவசாயத்தில் இருப்பாங்க, திரவநிலை பொருட்கள் இது பண்ணுவாங்க, உணவகங்கள் வச்சுருப்பாங்க, அதாவது ஹோட்டல்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, மருந்து கடை வச்சுருப்பாங்க. அனைத்து விதமான தொழில் சார்ந்த, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த தொழில்கள், ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறது, அது மாதிரி நம்ம டீல் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லா விதமான விஷயத்துக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும். வீட்டு வாடகை வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கான லோன் வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஸோ இது நல்லா சிறப்பான நாளாக எடுத்துக்கலாம். இந்த நாள்லேயும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியாக சளி பிடிக்கிறது அல்லது வைரஸ் ஃபீவரு இது மாதிரி சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் மாலை தான் தொடங்குது. 6:07 தான் தொடங்குது.
அப்போ 2 பாதம் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கன்னி ராசியில் செவ்வாயை போல் பலன் தருது. செவ்வாய் நமக்கு வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு, சனியினுடைய நட்சத்திரம். அதனால் லாபச்சனியினுடைய பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கலாம், சிறப்பாக இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம ப்ராஜெக்டுகள், நம்ம அறிவு சார்ந்த வேலைகள், இது சம்மந்தப்பட்டதில் நமக்கு லாபம் கிடைக்கும், மனமகிழ்ச்சி கிடைக்கும். உறவுகள் சம்மந்தப்பட்டவைகள் நல்லது இருக்கும். அனைத்து விதமான உறவுகள் ரீதியாகவும் நல்லாயிருக்கும். சுபகாரியங்கள் செய்வதற்கும் சாதகமாக இருக்கும். வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அது வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து துலா ராசியில் கணக்கு வரும். அப்போ இன்றைக்கும் நமக்கு லாபத்தினுடைய தன்மைகளை மிகப்பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்க முடியும், வளர்ச்சி பெற முடியும். மனசுக்கும் இதமாக இருக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஐடி, கமிஷன் வகை, கலைத்துறை, ஒப்பந்தங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் டீலிங்கு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, எனக்கு வந்து சுவாதி நட்சத்திரம். அதாவது இந்த நாள் வந்து நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்துடுவார். அதாவது சித்திரை முதல் நாள்னு சொல்கிறது. அதனால தான் நம்ம அந்த சூரியனுடைய என்ட்ரன்ஸு, அதாவது மேஷராசியினுடைய காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசியான மேஷராசியில் என்ட்ரி ஆகிறார். ஸோ இந்த நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கும் பொழுது அந்த சூரியனுக்கு நேர் எதிரில் சந்திரன் இருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு, நல்ல யோகம். ராகுவை போல் பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ராகு வந்து குருவை மாதிரி பலன் கொடுக்கறதுனால இன்றைக்கும் கொடுத்த பணம் வர்றது, மூலதனம் சார்ந்த விஷயங்கள், நமக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிறது, மற்றும் ஒரு ஆய்வுத்துறையில் இருக்கவங்களுக்கு, ரொம்ப ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மெரிட் கிடைக்கும், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை வந்து விசாக நட்சத்திரம். அதே துலா ராசியில் குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு வந்து செவ்வாய் போல் பலன் கொடுக்குறாரு, ராகுவை போலவும் பலன் கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறத, ஒரு இன்வால்மெண்ட்டு, இதெல்லாம் வரும். அந்த பேச்சுகள் வந்து அந்த மாதிரி பேசும்போது கூட அந்த முயற்சிகளில் வந்து சில தொய்வுகள் இருக்கும். நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலையேங்கிற இந்த ஏமாற்றங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய இதை வந்து சிக்கனமாக பயன்படுத்திக்கணும். மூலதனம் விரயம் அப்படிங்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏப்ரல் 16ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் 8ஆம் வீட்டில், நமக்கு 8ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். இப்போ சனி நமக்கு 12இல் இருக்கார். அப்போ அவர் குருவை போலவும் ராகுவை போலவும் செயல்படுறதுனால உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அதாவது அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் மூலதனம் சார்ந்த அமைப்புகளுக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, உங்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் காலையிலிருந்தே இருக்குது. அப்போ புதனுடைய நட்சத்திரம். புதனும் வந்து சனியை போல் செயல்படுகிறாரு. அதனால் இன்றைக்கும் வந்து நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், அதிகமான செலவுகள் ஏற்படும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த 10 நாட்கள் பலனை பார்த்துருக்கோம். பொதுவாக வந்து 12இல் இத்தனை கிரகம் இருக்குங்கிறது மேஷத்துக்கு முக்கியமாக கவனிக்கிறது. அதில் வந்து நம்ம அடிப்படையில் செவ்வாய் வேறு நமக்கு 4ஆம் இடத்துல போகிறாரு. அந்த 4ஆம் இடம் என்பது நமக்கு 4க்கும் 12க்கும் கிரகம் இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுக்கும். தொழிலில் வந்து தாமதங்களை பண்ணும். ஒன்றுக்கொன்று முன்னால் சொன்னது பின்னால் நடக்கலையே, ஒரு வாக்கு கொடுத்தவங்க அவங்கள நம்பி நான் போனேன், அதனால் அது கேன்சல் ஆகிடுச்சே அப்படின்ட்டு சில விஷயங்களெல்லாம் இருக்கிறதுனால பொறுமையாக செயல்பட்டு இந்த காலகட்டத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா இந்த பாதிப்பு ஒன்றும் பண்ணாது. எப்போவுமே கோச்சாரம் என்பது நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு எந்தெந்த கிரகம் சாதகம் பாதகம்னு தெரிஞ்சு பார்க்கறது தான் நமக்கு நன்மை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.